தமிழகத்தில் கர்நாடக பக்தர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் தகவல் பரவிய நிலையில் தவறான தகவல்களை பரப்பினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிரதாரி எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேனி மாவட்டம் அல்லி நகரம் பகுதியில் கடந்த 12ஆம் தேதி கர்நாடகாவிலிருந்து வருகை தந்திருந்த ஐயப்ப பக்தர்களின் வாகனம் மீது லாரி லேசாக மோதி விபத்திற்கு உள்ளானது. இச்சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் இரு தரப்பினரிடையே சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே கர்நாடகா கொடி பொருந்திய வாகனங்கள் தமிழகத்திற்குள் வரும்போது தமிழர்கள் பிரச்சனை ஏற்படுத்துவதாக சமூக ஊடகங்களில் சிலர் வதந்தி பரப்பி வருவதாக தெரிகிறது. இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தென்மண்டல ஐஜி விஜயேந்திர பிரதாரி, சம்பவம் நடைபெற்ற நாளில் கர்நாடக பக்தர்கள் விரைவாக செல்ல வேண்டும் என கேட்டுக்கொண்டதால் சம்பவ இடத்திலேயே பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து அனுப்பி வைத்ததாக தெரிவித்தார். மேலும் சிறிய விபத்தை இரு மாநில மக்களுக்கு இடையே பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக சிலர் சமூக ஊடகங்களில் வதந்தி பரப்பி வருவதாகவும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். முடிஞ்சப்போ இப்போ ரீசெண்டா அது சம்பந்தமா ஒரு சமூக ஊடகங்கள்ல ஒரு தவறான முறையில் கொஞ்சம் நபர்கள் பயன்படுத்தி ஒரு ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி அது பயன்படுத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே இது தவறான முறையில் பயன்படுத்தக்கூடாது. இது பிரச்சனை முடிஞ்சப்போ இப்போ ரீசெண்டா அது சம்பந்தமா இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் அக்ராஸ் தமிழ்நாடு from 4.5 lakhs to 3 crores. One layer G Square. For details call 8939750009.